ஹாய் ஹலோ வணக்கம். விவோ தரப்பில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து அதோட ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ஃபோனான Vivo Nex 3 ஃபோன் வந்து இப்போ லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்துக்கு முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருந்து பிகேடி தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கல இந்த Vivo Nex 3 பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் தான் வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஒரு கிளாஸ் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சாலிடாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து ஒரு சர்க்குலர் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, மோட்டரைஸ் பாப்அப் கேமரா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த Vivo Nex 3 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பில்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக டிஸ்பிளேன்னு பார்க்கல இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 6.89 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இங்கே இருக்குது. எந்த வித நாச்சோ கட்டட்ஸோ இல்லை பஞ்சோலோ இங்கே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா Quad HD+ ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரெசல்யூஷனும் ரொம்ப தாறுமாறாக இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து வாட்டர் ஃபால் டிஸ்பிளே சொல்கிறாங்க. சைடில் பார்க்கும்போது ஒரு 85 டிகிரி வந்து கர்வ்டாக இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து டிஸ்பிளேவாக தான் வந்து இங்கே தெரியுது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே பர்ஃபெக்டில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் வந்து HDR10 சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த Vivo Nex 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசரான Snapdragon 855+ ப்ராசர் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப தாறுமாறாக பர்ஃபார்ம் வந்து சொல்லணும். ஸோ இந்த மொபைல்லையும் வந்து அதுக்கேற்றாப்பில் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. டே டு டே டாஸ்க் ஆகட்டும், கேமிங், மல்டி டாஸ்கிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து இது ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் இருக்கிற ப்ராசர் வந்து 7nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃபும் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கேமிங் சைடுன்னு பார்க்கும்போது விவோவில் வந்து ஆல்ரெடி கேமிங் ஆப்டிமைசேஷன் நிறையவே கொடுத்துருந்தாலும் இந்த ப்ராசரில் வந்து பார்த்திங்கன்னா adrino 640 GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லான GPU. ஸோ எல்லா கேம்ஸும் வந்து அதோட ஃபுல் HD ரெசல்யூஷனில் வந்து தாறுமாறாக ஒரு 60 frames per second வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயமே சொல்லலாம். கேமராஸ்ன்னு பார்க்கல இங்கே இந்த Vivo Nex 3 வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு சர்க்குலர் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இதில் ப்ரைமரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாம்சங் Gw1 சென்சாரில் லான்ச் ஆன 64 MP f1.8 அபச்சர் சென்ஸில் கப்பல் பண்ணியிருக்காங்க. இதில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து செகண்டரி கேமரா வந்து ஒரு 13 MP f2.2 அபச்சர் சைஸில் ஒரு டெலஃபோட்டோ கேமராவும், தேர்ட் கேமரா வந்து இன்னொரு ஒரு 13 MP f2.4 அபச்சர் சைஸில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ரொம்ப டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ செல்ஃபி சைடில் பார்க்கும்போது முன்னாடி வந்து ஒரு 16 MP மோட்டரைஸ் பாப்அப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்ஃபி ஃப்ளாஷும் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செல்ஃபியில் எடுக்கிற ஷாட்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்றது இங்கே தெரிவிக்கிறேன். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 8GB RAM 256GB அப்படிங்கிற பேஸ் வேரியண்ட் வருது. இது கூட பார்த்திங்கன்னா 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இன்னொரு வேரியண்ட் வருது. இந்த ஃபோனில் மைக்ரோ SD கார்டு வந்து கொடுக்கல, அது ஒரு டவுன் சைட்னு சொல்லலாம். மற்றபடி டூவல் சிம் கார்டு ஸ்லாட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து UFS 3.0 சப்போர்ட் இருக்குது. ஸோ இதன் மூலியமாக வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் ரீட் அண்ட் ரைட் மெமரி ரொம்பவே வேகமாக இருக்கும். ஸோ மொபைல் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குன்னு இங்கே ப்ரூவ் ஆகுது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து OS அதுக்கப்புறம் UIன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 9 5 ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் கஸ்டம் UI ஆன FunTouch OS 9.1 இது ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த Vivo Nex 3 வந்து ஒரு பெரிய 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபோனில் Type-C சார்ஜிங் போட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ஒரு 44 வாட் Super VOOC சார்ஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா இந்த Vivo Nex 3 வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்குது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்ல முடியும். கடைசியாக விலைன்னு பார்க்கும்போது இந்த Vivo Nex 3 ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மதிப்பில் சுமார் 54,000 ரூபாய் அப்படிங்கிற விலைக்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நிறையவே ஃபோன்ஸ் இருக்குது. OnePlus 7 Pro இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் கம்பேர் பண்ணல இது ஒரு நல்ல காம்படிட்டிவான ஃபோன் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இங்கே பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்டர் ஃபால் டிஸ்பிளே வந்து தாறுமாறாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து வர்த்துனே சொல்லலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த அந்த Vivo Nex 3 ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகேடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க.
இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.